ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம தப்புக்கு நாங்க ஏன் கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு போட்டியாளரால அவங்க கூட்டா சேர்ந்து ஒரு ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. தரமான ஒரு ப்ரோமோவை தான் இறக்கியிருக்காங்க. வீடு மொத்தமாக சேர்ந்து பார்வதி பக்கம் திரும்பிட்டாங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். ஏன்னா லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், நிறைய பேர்கிட்ட நம்ம பேசுகிற விஷயம் போய் சேரும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாமல் இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த கேஸை எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா இப்ப லைவ்ல சுபிக்ஷா தான் பிக் பாஸ் கிட்ட பேசுறதுக்காகலாம் போனாங்க. அவங்க தான் தந்திருக்காங்க போல. என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, பார்வதியும் கமருதீனும் பண்ண தப்புக்காக இப்ப பிக் பாஸ் எங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுத்திருக்காரு. ஆனா பார்வதியும் கமருதீனும் இன்னும் கில்ட்டா இல்ல, நம்ம தப்பு பண்ணிட்டுமே ஃபீலிங்கே இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் கேஸ்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க போல. சோ சுபிக்ஷா கேஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க சைடு பேச போறது சபரி. அதே மாதிரி பார்வதி சைடுக்கு யாராவது பேசணும்ல, பார்வதி சைடுக்காக அமித் பேச வந்திருக்காரு. அமித்தை எப்படி சம்மதிக்க வச்சு பார்வதி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி கேட்டிருப்பாங்க, அதாவது நீங்க எனக்கு லாயரா வாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவரும் ஓகேன்னு ஏத்துக்கிட்டாரு போல. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜ் இடத்துல யார் யார் இருக்காங்கன்னா, வினோத் வியானா இவங்க ரெண்டு பேர் தான் ஜட்ஜா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து பார்வதி தோக்குறத சொல்லிடலாங்க. பார்வதி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா பார்வதி சைட்ல ஏகப்பட்ட தப்பு இருக்கு. பிக் பாஸ் என்ன நினைச்சாரோ அதை கரெக்டா பண்ணிட்டாரு. ஆக்சுவலா உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணலாம், என்னப்பா எல்லாரும் தான் மைக்க மறந்து பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, மறைச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொல்லலாம். ஆனா அப்படி சொல்லி கூட பார்வதிக்கு முட்டே கொடுக்க முடியாது. பார்வதி சப்போர்ட்டர்ஸ்க்கு சொல்றேன், கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட இப்ப லைவ்ல கூட கனி வந்து மைக்க ஆன் பண்ணாம பேட்டரி போட்டுட்டாங்க, ஆனா மைக்க ஆன் பண்ணாம விட்டுட்டாங்க. பிக் பாஸ் அதை சுட்டி காட்டுறாரு. தெரியாம ஒரு தப்பு பண்றது வேற, தெரிஞ்சே தப்பு பண்றது வேற. ஏன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி மைக்க மறந்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்ரூம் கிட்ட மைக்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசுறது, மறந்து பண்றது தப்பே கிடையாதுங்க. கொஞ்சம் கான்சியஸா சிலர் வந்து வேணும்ட்டே பண்ணுவாங்க, மைக்கை இங்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போய் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கிறவங்க கூட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பண்ணுவாங்க. வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. ஆனா பார்வதி கமருதீன் திரும்ப அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட இன்னொன்னு சொல்றேன். இப்ப கடைசி 2-3 நாளா தான் இவங்க எக்ஸசைஸ்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்வதி கமருதீன் எக்ஸசைஸ் பண்ணாங்களா? எக்ஸசைஸ் ஏன் பண்றாங்கன்னு யோசிங்க. அதுலயும் ஏமாத்த ட்ரை பண்றாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது மைக்கை கழட்டி வச்சுக்கலாம், கழட்டி வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா எக்ஸசைஸ் பண்ணும்போது லைட்டா பேசுறாங்க. இதெல்லாம் வந்து யாரை திரும்ப பண்ணா பிக் பாஸ்க்கு கோவம் வருமா வராதா? இவங்க வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து முட்டை பாலெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லும் போது இவங்க அமைதியா இருந்திருந்தாங்கன்னா ஒரே நாள்ல பிக் பாஸ் அதை முடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க அதை பண்ணாததுனால பிக் பாஸ் இப்ப 3 நாள் வரைக்கும் இழுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேர் செஞ்ச தப்புக்கு இவங்கெல்லாம் டீ காஃபி குடிக்காம இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது டீ காஃபி குடிச்சாதான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். அது இல்லாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கோவப்படுறதுல நியாயம் இருக்கதான் செய்யுது. சுபிக்ஷா தான் இந்த கேஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே இவங்களுக்கு கில்ட்ன்றது துளி கூட இல்லைன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. வியானா ஜட்ஜா இருந்தோம் அந்த விஷயத்தை தான் பேசுறாங்க. சபரி எதிர்த்தரப்பு லாயரா இருந்தோம் அதை தான் பேசுறாரு. அவங்க பேச வெளியே உட்காந்துட்டு இருக்க, அதாவது பாக்குற மக்கள்ன்ற பாருங்க, உள்ள இருக்காங்கல்ல, உள்ள வந்து அந்த கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே கிளாப்லாம் தட்டுறாங்க. ஸோ எல்லாருக்குமே கடுப்பாம தாங்க இருக்கும். இவங்க இப்படி பண்ணதுக்கு நம்ம இத்தனை நாள் வந்து டீ காஃபி குடிக்காம இருக்கணுமான்ட்டு. சரி, இவங்க கொஞ்சம் சோகமா இருந்தாலும், அதாவது பார்வதி ஒன்று கேட்குறாங்க, அதுக்கு என்ன நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், அது புரியுது, அதுக்காக சோகமாவேவா இருக்க முடியும், நடிக்கவா முடியும்னு கேட்குறாங்க. எங்க சோகமா இருக்க தேவையில்லை, அந்த தப்பை திரும்பி செய்யாமலாவது இருக்கலாம்ல. அதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் பிக் பாஸ் இந்த தண்டனை தந்திருக்காரு. அந்த தப்பை நல்ல கவனமா பண்ணாம இருக்கணும் தானே நினைக்கணும். ஆனா திரும்ப எப்படி திருட்டுத்தனம் பண்ணலான்னு யோசிச்சா அது கரெக்டா இருக்காது இல்ல. யோசிச்சு பாருங்க, வாய் அசைவுல பேசுறாங்க. நேத்து நைட்டு வாய் அசைவுல 2 பேருமே பேசிக்கிறாங்க. அதாவது அது எல்லாமே ரூல் பிரேக்குங்க. பிக் பாஸ் எதுக்கு ரூல் தராரு? இந்த பேப்பர் பெண்ணெல்லாம் பிக் பாஸ் தரவே மாட்டாரு. இந்த டாஸ்க் அப்ப தராரு பாத்தீங்களா, டாஸ்க் சம்பந்தப்பட்டதை எழுதுங்க, முடிச்சோன்னு என் இடத்துல வச்சிடணும். அதாவது அந்த ரூம் இருக்குல்ல, ஸ்டோர் ரூம், அதுல வச்சிடணும். ஏன்னா வந்து எப்படி பார்த்தாலும் அவங்க கம்யூனிகேட் பண்றது கேமரால மக்களுக்கு தெரியணும். அப்படி மக்களுக்கு தெரியாம அவங்க கம்யூனிகேட்டே எந்த விதத்திலையும் பண்ணக்கூடாது. அதுதான் ரூல். அந்த விஷயத்த தொடர்ச்சியா மீறிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பா பிக் பாஸ் பண்ணது சரிதான். பிக் பாஸ் என்ன நினைச்சாருன்னா, நம்ம இப்படி பண்ணோம்னா வீடு மொத்தமும் இவங்க பக்கம் திரும்பும், அதுதான் இவங்களுக்கு தண்டனையா இருக்கும், கரெக்டா தண்டனை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் நடக்குது. அமித்லாம் இந்த கேஸ்ல எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்வதிக்கு எதிராக இருக்கும் போது இவர் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.